ஹரி ஓம். வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான முறையில் பிசிபலாபாத்துக்கு திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு எப்படி செய்கிறதுன்றது இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். 10 நிமிஷத்தில் பிசிபலாபாத் பார்க்கலாங்களா? பாருங்கள், அதுக்கு தேவையான வீட்டில் இருக்க கொடுப்ப திடீர்னு யாரோ வந்துட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ரிலேட்டிவ் வந்துட்டாங்க. ஸோ சடனாக வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் இதை பாருங்கள், தக்காளி கட் பண்ணிவிட்டேன். 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், முள்ளங்கி, இது வந்து உருளைக்கிழங்கு, இதுதாங்க காய். அதுக்கப்புறமா உப்பு, இது வந்து பிசிபலாபாத் பவுடர். பாருங்கள், நான் இது வந்து ரெடிமேடாக வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மசாலா எம்டியாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நான் வாங்கியிருக்கேன் நான். அதுக்கப்புறமா புளி, ஒரு கோலி குண்டு. இதுக்கு அதிகமாக புளி இழுக்காது, வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாங்க. ஸோ கோலி குண்டு இது 1 கப்பு பச்சரிசி, 3/4 கப்பு வந்து பார்த்திங்கனாக்கா துவரம்பருப்பு. இது நான் நாட்டு துவரை எடுத்துருக்குறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இந்த பச்சரிசி இதில் போட்டுறேன் நான். இந்த துவரம் பருப்பு இதுலேயும் போட்டுறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேங்க. இப்போ பாருங்கள், நான் இதே கப்பில் 6 ஊற்றிட்டேங்க நான். இதில் நமக்கு மஞ்சத்தூள் போட்டு பழகிடுச்சுன்னா கொஞ்சமாக உங்கள் இதுக்காக தான் கலர்ஃபுல், அவ்வளோதாங்க மஞ்சத்தூள். ரொம்ப ஈஸிங்க. இதை பாருங்கள், மிளகாய்த்தூள் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் இருக்கிற காய்கறி எல்லாமே நம்ம அப்படியே சேர்த்துற போகிறோங்க. பாருங்கள், அழகாக நம்ம சேர்த்துட்டோம், போட்டாச்சு. இதை போட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. பாருங்கள், இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. புளி வந்து நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வச்சாச்சு. 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. இப்போ இந்த புளி இருக்குது இல்லைங்களா, நம்ம கொஞ்சம் கரைச்சி இப்படி வச்சுக்கலாம். நம்ம புளி கரைச்சி இப்படி வச்சுக்கலாம். மீதி வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இறக்கும்போது போட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இது விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், 6 விசில் வந்துருச்சு. இப்போ நான் நிறுத்திடுறேன் நான். கொஞ்சம் நேரம் கழித்து இது எடுத்துகிட்டு நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றி ஒரு 1 மினிட் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் வெந்துடும். அப்புறம் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்ட சுவையான பிசிபலாபாத் தயாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் விசில் போகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் சாம்பார் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா கலக்கி இன்னும் ஒரு 2 விசில் விட்டுடலாங்க. ஏன்னா நான் விட்டுருக்கேன் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் 1 விசில் விட்டால் கூட போதும். உங்களுக்கு குழகுழப்பு தன்மையை பொறுத்து. நான் வந்து இறக்கிட்டேன். எங்களுக்கு வந்து 7-8 விசில் கொடுக்குங்க தண்ணிக்கு. ஸோ 6 விசில் வச்சுட்டு இறக்கிட்டேன். இப்போ அடுத்து 1 விசில் வச்சு இறக்கிட்டேன்னா சரியாக போயிடுங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் புளி பத்தலைனாலும், உப்பு பத்தலைனாலும், மிளகாய்த்தூள் பத்தலைனாலும், எது வேணாலும் இதில் போட்டு நம்ம 1 விசில் போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா சுவையாக தயாராகிடுங்க. விசில் போயிடுச்சு. இதை பாருங்கள், விசில் இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. இப்போ இதில் இது கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கலந்துடலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, குழஞ்சி வந்துருச்சு. சுவையான பிசிபலாபாத் தயாராகிடுச்சிங்க. இது ஒரு கிண்ணத்தில் டிஸ்பிளே பண்ணுறேன். பாருங்கள், சுவையான பிசிபலாபாத் தயாராகிடுச்சிங்க. நாக்கு அப்படியே ஊறுதுங்க. நான் ஒரு வாய் டேஸ்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேருக்கு பிடிக்கலன்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட அதை பற்றி போட தேவையில்லைங்க. ஏன்னா நமக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மசாலா நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இன்ஸ்டண்ட்டாக அதை பயன்படுத்தி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மேற்கொண்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாங்க. தேங்க்யூங்க. இதே மாதிரி உங்களை வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.